நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த மாதத்தில் இந்த வாக்குத்தத்தின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் அநேக நாட்களாய் நீங்கள் அற்புதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். அந்த அற்புதம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். அது உங்கள் திருமண காரியங்களாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், இல்லை கடன் பிரச்சனையாக இருக்கலாம். நீங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அந்த அற்புதத்தின் மூலம் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மகிழ்ச்சியாய் மாற்றப் போகிறார். நீங்கள் பட்ட துன்பங்களுக்கு, நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக தேவன் உங்களுக்கு நன்மையை கொடுக்க விரும்புகிறார். அது இந்த மாதத்தில் நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறார். அந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நம்ம மகிழ பண்ண போகிறார். நாம் ஒரு ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாகவே இந்த ஜெபத்தின் நிமித்தம் நீங்கள் இந்த மாதத்தில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். அந்த வசனத்தின்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இருந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காய் மை துதிக்கிறோம், மை சோதரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த மாதத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன வார்த்தையின்படி பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். இதோ நீங்கள் இந்த மாதத்தில் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கீங்க ஆண்டவரே. அவர்கள் உள்ளத்திலிருந்து எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே, வருடங்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், ஆனால் இந்த மாதத்தில் நிச்சயமாகவே நான் அவர்களுக்கு அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அந்த அற்புதங்களை செய்து பிள்ளைகளை நீங்கள் மகிழ பண்ண போற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறையா. இதோ இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. அவர்கள் இந்த மாதத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர்கள் குடும்பங்கள் மகிழும்படியாக, தேவன் அனுகிரகம் பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.